யார் பால் குடிச்சா உனக்கு மாமா வாங்க அதை பார்த்தாலே பயமா இருக்கு. பல்லுங்களமா எப்படி இருக்கு பாருமா, கடிச்சு வச்சிருந்தோமா அவருக்கு. இந்த வலி விட அந்த வலி பெருமதி ஆயிடுமே. ஓ பால் உண்ணதுக்கு மேல கடிச்சு வச்சிடணும் சந்தேகம். கஷ்டம் ஆயிடுச்சு என்னமா பண்றது? இல்ல சின்ன பசங்க ஏன் கூடி விட பால் குடிச்சு போயிடு விட. பால் குடிச்சு போயிட வேணா வாய்ப்பு நீ வந்து குச்சி போனடா. பிள்ளைங்களா எனக்கு தேவை கிடையாது. அண்ணா ஒண்ணு பால் கொடுத்தா பாரு, இந்த கயிறு காலை கட்டி பாலை கல்யாணத்துக்கு போட்டா கல்யாணத்துக்கு இல்ல கல்யாணம் உனக்கு நீ ஆட்டம் வாங்கி மேலே மருமூல ஆடி பண்ண ஏன் தர்றேன் நான் கரவ மாடா நான் போச்சு. சரி கேக்குறான் எல்லாம் குழந்தை குடுத்துட்டு தான் போய பாவியா குழந்தைடா பல்லு பார்த்தா எவுக்குது உனக்கு நியாயமாடா இதெல்லாம் தேவை கிடையாது. உன்னுடைய இல்லத்திலே இல்ல பெரியவன் அவனை வர சொல்லட்டுமா? இல்லத்திலே கண்ணன் ஒரு குழந்தை இருக்கிறான். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கமா? சரிதான். என்ன சப்பு சப்பு குச்சி புச்சியா? என்ன மறிச்சு 3 நாளா உள்ள பாமா சப்பு சப்பு குச்சி புச்சி மாதிரியா? குடிச்சிடுவியா? பால் குடிப்பே. சரி அப்படின்னா என்னுடைய கருணை பார்க்க அப்படின்னு எனக்கு கண்ணத்துல சம்மதம் வாங்கிட்டு வரேன். உன்னுடைய வலித்தை ஏற்பாடு பண்றேன். போயிட்டு வந்தாய் பலராமா உனக்கு இல்லைங்க பால் குடிக்க குறிப்பிட இல்லை. பால் நான் குடில பல்லு பார்த்தா பேபிட்டாங்க. இல்ல கந்தே கான் குதா மாடு மேச்சான். அது சரி கந்தே எடுத்து நான் தர சொல்றேன். சரி உள்ள கத்தான். சரி நான் ஒரு அப்போ நான் உள்ள ஒரு பொறுமா தந்தனே. காரணமா கூப்பிடுவேன். அப்படியா? ஆமா. சைலன்ஸ் சைலன்ஸ். நான் எது செய்யணும்னு சொன்னாலும் செய்வேன்னு முதல்ல என் கருத்துல சத்தியம் பண்ணு. அம்மா பெற்ற தாய் நீ எதை சொன்னாலும் தட்டாமல் செய்வேன். இது சத்தியம். சத்தியம் காத்திருப்பேன். அம்மா தாய்க்கு சத்தியம் மட்டும் இல்லை, அது சித்தமாய் காத்து எனக்கு அது ஒன்று போதும். ஆகட்டுமா? என்ன தெரியுமா? என்னம்மா? விளக்கமா சொல்றேன். இங்க வா. ஒரு குழந்தையாகப்பட்டது ஒரு தாய் ஈன்றெடுத்தாலும் சரி. குழந்தையாகப்பட்டது ஒரு குழந்தை ஒரு தாய் ஈன்றெடுத்தால் சரி. ஈன்றெடுத்த உடனே அந்த குழந்தை எமலோகம் போய்விட்டது. எமலோகமா? அப்படின்னா இறந்து விட்டு செத்துடுதுரா. விதிவசத்தால் இறந்து விடுகிறது. சரி. அந்த தாயகப்பட்டது குழந்தைக்கு சனமதில் பால் கட்டிண்டு அப்படியே வலி பொறுக்க முடியாது அழுது கொண்டிருக்கிறாள். அப்படியா? ஆமா. சரி. எத்தனையோ குழந்தைகளை அனுப்பி பார்த்தேன். என் அண்ணன் கூட போய் பார்த்தான். பால் குடிக்க முடியல. அதனால அந்த தாய் விட்டு வலி தீர தெரியுமா செய்ய வேண்டும். கொடுக்க மாட்டாங்க. அந்த மங்கை வலி தீர பால் அது அருந்தினா எனக்கு அது ஒன்று போதுமாட ராஜா. அம்மா தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆகையால் எந்த தாயாக இருந்தாலும் என்ன, பால் தயிர் எனக்கு மிகவும் பிடித்தமானது. வெண்ணையும் பிடிக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சத்தியத்தின் பிரகாரம் நானே குடிச்சிட்டு வரேன். அந்த பெண்ணுடைய பால் குடியடா கண்ணா பால் குடியடா. பால் குடியடா
பாவையின் வழி தீர பால் குடிச்சுன்னா நல்ல அந்த அம்மா வழி தீர்ந்துருமா. அப்படியா? போயிட்டு வரட்டுமா? ஆகட்டுமா, ஆகட்டும். ஐயோ ஐயோ அம்மா, அப்படியே ஓவரா ஜூல் போடுறியே. என்னால முடியலையே. என் வழி உங்களுக்கு தெரிய போதா என்ன? குடி சொல்லிடலாமா பாலை? ஆகட்டுமா? அவங்க கேட்டு சொல்லுவீங்களா? இல்ல எல்லா நாட்டு இது வருமா, என்னுடைய மகன் கண்ணை பால் குடிக்க சொல்லிட்டா, சம்மதம் சொல்லிட்டா. அப்படியா? ஆகவே சீக்கிரம் பால் குடுத்துட்டு இவனுக்கு எத்த விட்டு ஓடிட்டு, புரியுதா? சரிங்கம்மா. அங்கேயே கை வச்சுக்கிறாங்க போய். இந்த தாயிடத்திலயா? இந்த தாயிடத்திலே சனமதில் கட்டிருக்கின்ற பாலனை குடுத்து விட்டு ஓட்டுமா ஓடி வர வேண்டும். அப்படியே ஆகட்டுமா? புரியுதா? அப்படியே அம்மா பால் குடிக்க வந்திருக்கின்ற ராஜா. அப்படியா? சீக்கிரமா பால் என்னுடைய தாய் மாமன் கம்சனால் அனுப்பப்பட்டவள் நீ. உனக்காடி மார்ல பால் கட்டிங்குது. உன்னுடைய உயிரையே போக்குற எந்த பால் கட்டுகிற அந்த பூதகங்களை ஏவி விட்டானோ அதே பாலால் உனக்கு மரணத்தை நான் காட்டுகிறேன். படுபாவி. சரி, இப்போது சகடாசூரனை அனுப்பி வைக்கிறேன். சகடாசூரா அதி விரைவாக வர வேண்டும் என்று அழைக்கும் காரணம் என்னவென்று தெரியவில்லையே. சரி, அப்படியானால் இப்போது புறப்படுகிறேன். கம்சா, உன்னை நான் எதற்காக அழைத்தேன்? ஆயபாடியிலே நந்தகோபன் வீட்டிலே சோத வீட்டிலே ஒரு பிள்ளை வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றான் என்னை கொள்வதற்காக. அப்படியா? ஆகையால் நான் அவ்விடத்திலே நான் செல்ல முடியாது. நீ செல்ல வேண்டும். நீ சென்று அந்த மாய கண்ணனை கருமூஞ்சி பயலே அண்ணவனை கொன்று அவனுடைய உதிரத்தை இடத்திலே கொண்டு வந்து வெற்றி பெற்று வருகிறேன். புறப்படு. சின்னம் சிறு குழந்தை. அந்த குழந்தையை கொல்வதற்கு கம்சன் வழக்கிடுகிறான். அதனால் வேண்டி சகடாசுரா, உன்னுடைய நட்பிற்கு வரை எனக்கு எதிராளியை கொண்டு கொடுப்பதற்கு நீதான் வர வேண்டும் என்று உரைத்தான். இப்பொழுது செல்லுகிறேன் ஆயர்பாடி. ஆயர்பாடியிலே நந்தகோபன் இருக்கும். அந்த கிருஷ்ணனை போய் எப்படி கொடுத்துன்னு தெரியாம தான் முடிச்சுக்கிறேன். கையில கட்டி சிரம் தரம் எல்லாத்தையும் அறுத்து வெவ்வேறு அறுத்து மூட்டை கட்டி வச்சுக்கிறேன். பால் குடிச்சிட்டியா? அந்த தாயின் வலி தீர 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 பாலை அருந்தினேன். மேலோகத்திற்கும் அனுப்பி வைத்து விட்டேன். பரவாயில்ல, புள்ளனா இப்படிதான் இருக்கணும். ஏமா, சத்தியம் செய்து கொடுத்தல. ஆமா, சத்தியத்தை காக்க வேண்டும் அல்லவா? மேல் லோகனா
அதாவது மேல்லோகம் என்றால் அந்த பால் ஓஹோ, அந்த பால் வழித்தீர் அனுப்பிவிட்டு நாட்டுக்கு அனுப்பிட்டு சந்தோஷமா இருக்குது. வாட 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 என்ன இது? அந்த சின்ன சிறு குழந்தை எங்க இருக்கிறார்? ஆயர்பாடி இவ்வளவு பெரிய நிகழும் அகலம் பெரிது. ஏய் கண்ணா, எங்கு சென்றாலும் விட மாட்டேன். இப்போதே வருகிறேன் உன்னை கொன்று குவிப்பதற்கு. டாய் கண்ணா, என்னை பார்த்து அந்த பயல் ஓடிவிட்டு இருப்பானோ பயந்து. நீதானா கண்ணன்? யார் நீ? ஆயர்பாடி வந்தது மட்டுமல்லாமல் கரத்திலே கத்தியை வைத்துக் கொண்டு கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறியே, யார் நீ? ஏய், நான் தான் காம்சனுடைய நண்பன், வட மதுராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய காம்சனுடைய நண்பன் சகடாசுரன். அடடே, என்னுடைய தாய் மாமனின் உற்ற நண்பன். ஆமா, என் மாமன் சவிக்கமாகிறாரா? ஏய், சவிக்கத்தை கேட்காத. உன்னை சிரம் அறுத்து வர சொன்னவரே அவர்தான். உனக்கும் எனக்கும் போர் சண்டை. அடடே, முதலாவதாக புதையை அனுப்பினான், இப்போது உற்ற நண்பன் உன்னை அனுப்பியிருக்கிறான். அப்படியா? சரி, இதுவரையில நான் கதையை எடுக்கவில்லை. என்னுடைய கதைக்கு வேலை வந்து விட்டது. ஆகட்டும். அப்படி அரக்கனே, சின்னம் சிறு பயலாக இருக்கின்றான். என்னை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓட்டோட்டமாக ஓடிவிடும். கடுகு சிறுசாக இருந்தாலும் அதனுடைய காரம் வீரியமாக இருக்கும். பார்ப்பதற்கு பால் மனம் மாறாத சின்னன் சிறியவனாக இருக்கின்றேன். உன்னால் என்ன செய்ய முடியும் என்று ஏளனமாக தெரிவிக்காது. அப்படியா? சிறிய குச்சி என்றாலும் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் அது பல்குத்த உதவும். அப்பேற்பட்டதை எல்லாம் நீ ஏளனமாக பேசக்கூடாது. உனக்கும் எனக்கும் சமர். சமர் பார்த்தாயா? பார்த்தா கத்திய ஒரு ஆட்டு. என்னுடைய கருத்துல பாத்தியா கதை? சின்ன பையன் விளையாடும் பொருள் அது. அது எனக்கு சமமாகாது. அப்படியா? கூறிய பாலால் உந்தன் அறுத்தினா கூறிய பாலால் உந்தன் சிரமதை அறுத்தினா அறுத்த சிரமதை இப்போ அனுப்புவேனாக. தாய் மாமன் என்ற முறையில் நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்துங்கிறேன். இன்னமும் என் மீது வஞ்சம். மாமா, நீ எத்தனை பூதகணங்களை அனுப்பினாலும் அனைவரும் என்னுடைய கதைக்குத்தான் ஈடாவார். இறுதியில் நான் வருகின்றேன். அம்மா, என்ன சின்ன
தாயை பார்த்துன்னு அப்படியே கை கட்டிக்கிறான் அவன். அம்மா மீது பணிவு அல்லவா? பணிவா? பணிவுதாம்மா. இல்ல உனக்கு வந்துருக்கு துணிவா? அம்மா எனக்கு போய் துணிவா? நானும் சின்ன பையன். என்னம்மா உடம்புல அப்படி வேத்து இருக்குது. அம்மா இடத்துல ஒரு அமர்க்கலம் செய்தது போல இருக்கிறது. அப்படியெல்லாம் கிடையாது. நான் விளையாடி விட்டு வந்தேன் அல்லவா, உடல் எல்லாம் சகதியாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் உன்னை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உன்னை பத்தி ஏற்கனவே நிறைய பேர் தவறான என்னது வார்த்தை சொல்லியோ. யார் எது சொன்னாலும் நம்பாத. ஒரு பிள்ளை இந்த தவறு செய்யாது. ஒரு தாய் தந்தைக்கு நல்ல பேரை எடுத்து கொடுத்த பிள்ளையை பார்த்து வாயார வாழ்த்த வேண்டும். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பச்சில குழந்தை பால் மனம் மாறாது. ஆமாமா, இந்த மாதிரி எல்லாருக்கும் பிள்ளை பிறக்கணும். வாட கண்ணு. ஆகட்டமா. இன்னைக்கு இந்த பத்துக்கு இந்த ஜக்காத்து யாருன்னா இந்த தெருவில் வாங்குறாங்களா? ஒரு வேலை எதுக்கு எவரெல்லாம் வந்துட்டானா? நான் வாழியா? நானும் இந்த தெருவில் நான் வர்றேன், எங்க மாமியா வர்றேன், நாத்தனா வர்றேன். இன்னைக்கு எந்த ஜக்காத்தை வந்து வித்துட்டு போனான் தெரியல. சொம்பு வேணுமா? என் ராஜா 20 ரூபா ஒரு சொம்பு பாரு. வந்து வாங்கிப்பா. தோணி பண்ணுவா ராஜா. வாங்க ஏந்து பாத்து நல்லா இருக்கும். கையில கட்டி வந்து வருவாங்க. வாங்கி அங்க வாங்கி மாமா வரையாமா மோர் வாங்கிக்க. ஐயோ சிரிக்காதவா, நல்லா இருக்கு. ஏக்கா மோர் வாங்கிக்க, இல்ல வெண்ணெய் வாங்கிக்க, இல்ல தயிர் வாங்கிக்க. வாங்கல. ஐயோ 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 ஐயோ, இந்த தெருவில் என்ன ஜக்காலத்து வாங்கல. அது அந்த தெருவுக்கு போய் வரேன். எந்த சக்கால் இந்த தெரு வந்தான் தெரியல. ஒரே ஒரு ஆள் கூட மோர் தயிர் வாங்கல. எவத்த வந்த என்னதே புளிப்பாகுதா வந்து பாத்தியா? புளிப்பாகுதுன்னு எந்த சக்கால் வந்தான் தெரியலம்மா. தலைமுறையா இந்த தெருவுல தான் இந்த ஊர்ல தான் வித்துன்னு வரோம். எவன் வந்தா தெரியல. எவன் வந்தாலும் அவள் நீங்க எடுத்துறோம் பாரு.
ஆமா எங்களுக்கு நாள் இல்லையா எங்க வாரம் தவிர 10 விட்டு பங்காளி இந்த தெருவில் தாங்கிறாங்க தஞ்சி எடுத்துருவேன் அடியே அடியம்மா மாப்பிளவும் குட்ட வேண்டி வாட்டேன் அடி பண்ணி காய் முது கத்துல ஐயா 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 ஜென்மத்தா இருக்கும் ஊர்ல ஓ யார் விக்கிறது மோர் தெருல நான் விக்கிறேன் அதே சங்கத்துக்கு பல காரி பையா பாப்பட்டு மோர் வித்து நான் பழிச்சுக்கிறேன்னு இந்த ஊர்ல இந்த கட்டிக்காக வந்துட்டாங்க மாமா மருமகன் கூட பாக்காத ஏன்டா பாவியா வாயா தலைமுறை தலைமுறையா தலைமுறையா என்னயா உன் பாட்டுல இருந்து உன் மாமியா நாத்தனாரு உனக்கு தான் நான் பஞ்சாயத்து சொல்லு சட்டி சட்டி என் சட்டி எப்படி இருக்கும் அந்த சட்டி உன் சட்டி எத்தனை வருஷ காலமா விக்கிற தெரியுமா அந்த சட்டி சட்டி நல்ல வியாபாரம் போகுமே எப்படி கவனிச்சானோ உன்னைக்கு எப்படி கவனிச்சானோ போயிட்டு வந்து போச்சுடா மழை நடத்த காலத்திய இங்க பாரு என்ன நீ அங்கேயும் பஞ்சாயத்து இங்கேயும் பஞ்சாயத்து மூணு பேருக்கு சொல்லு இப்ப நான் பிரிதி பாகமா பங்கிட்டு வருவேன் நீ பிள்ளைகள் தெருக்கு நீ போ ஆமா பல தெருக்கு நீ போ உனக்கு பொருத்தமான தெரு நடு தெருவு ஆமா அது அதானே அப்படியே டாக்டர் பத்தி கேக்குறேன் யாரும் சக்காலத்துக்கு வந்தாலுங்க இஷ்டு பிடிச்சி அர்த்தப்படும் அவங்க ஆனா மோர் வாங்குவாங்க அதிகமா தண்ணி ஊத்தி வைக்கிறேன்னு சொல்லி நானா அடப்பா இதை ஒரு நேரம் கட்டி நிக்கிற பையா அது கையை நல்லா அப்படியே கட்டியா வந்துடாப்பா தயிர் நக்க முடியுமா எல்லாம் மூணு பேர் இதே கிராமத்தை சேர்ந்த யாதவர் குல சிகாமணி ஏழுமணி அலி அவர்கள் லட்சுமி நாராயணன் அவர்கள் கலைமணி சித்திரவேல் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இங்கே கோபிஸ்ரீகளாக நடிக்கும் மோர் விற்கும் தாய்மார்களை பாராட்டி இங்கே ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். தயிர் அம்மா சொல்ல ஆரம்பத்துல பால் 1 தயிர் 2 மோர் 3 வெண்ணெய் 4 நெய் 5 ஆச்சா தயிர் மோர் தான் சண்டை போட்டு பாவியா துடு கொடுக்குது நாளைக்கு போட்டு ஒண்ணு வாரி 10 ரூபாய் சம்பாதிக்கலாம் நேரமாயி போச்சு போய் ஆகி போச்சா சுத்தி சுத்தி காலாம் நோவுதா 10 வந்துட்டியா ஏன்டியா ராமர் கோயில் 10 வந்துட்டியா அப்படியே பால் இப்பதான் காய்ச்சி வச்சுக்கிறேன் தொழில தொழில் நம்ம சட்டா தோஞ்சிவிடும் தங்கி வைத்தோம்லாம் நாட்டா தான் சொல்லிட்டாரு ஆர்கோல் தெரு வித்துங்கன்னு செவலா முடிக்குது கங்கா இருக்குது அங்க கூட போய் வித்துக்கலாம் படுடி தான் நேரம் நம்ம சட்டி புட்டுக்கணும் கஞ்சி எடுத்துக்கணும் சீக்கிரம் போயிடலாம் நம்ம முன்னாடியே போய் வித்துட்டு வந்துடலாம்
ஐயோ 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 உன் பணப்பணம் என் கையை வச்ச கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறியா உன் பணம் அந்த பணம் அந்த பாயில படுப்பான உனக்கு கதையில புடிச்சு மேல வந்துச்சு கீழே புடுந்தா நீ கஞ்சி அதான் காணி பணம் அந்த பாயில படுக்க மாட்டேன் படுறியம்மா எப்படி போனா